இன்றைக்கி எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருந்த காயின்ஸு அதெல்லாம் இன்றைக்கி பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருந்ததை தான் நான் காட்ட போகிறேன். இதுதான் நாளின்னு சொல்லுவாங்க, உலக்கு, ஆழாக்கு, படி அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் இதை உலக்குன்னு சொல்லுவோம், படின்னு சொல்லுவோம். படிக்கணக்கு ஒரு படி, அரைப்படி, காப்படி, 100 கிராமு, 50 கிராமு அந்த மாதிரி கணக்குலலாம் இருக்கும். 25 கிராம் வரைக்கும் கூட வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே இந்த நாளியில் தான் காயின்ஸ் போட்டு வைப்பாங்க. ஒவ்வொரு டைமும் விளக்கேற்றும் போது, காலையிலையும் சாயங்காலம் விளக்கேற்றும் போது அதில் காசு போட்டு வைக்கிறது எங்கள் அம்மாவோட வழக்கம். அது பூஜை ரூம்லேயே தான் இருக்கும். அந்த நாளி நிறைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வேறு இடத்துல மாற்றிட்டு, அந்த உலக்கில் இருக்க காயின்ஸை வேறு இடத்துல மாற்றிட்டு மறுபடியும் அதை பூஜை ரூமில் வச்சுக்குவாங்க. அது நிறையிற வரைக்கும் காசு போட வேண்டியது, நிறைஞ்சதுக்கப்புறம் மாற்றிட வேண்டியது. அதே மாதிரி 2 ரவுண்டு 3 ரவுண்டுன்னு அதை போட்டு போயிட்டே இருக்கும். இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற காயின்ஸ் தான் எல்லாமே. எதுவுமே பழைய காயின் அந்த மாதிரி செல்லாத காசு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது எல்லாமே இப்போ புழக்கத்தில் இருக்க காயின்ஸ் தான். பாருங்க எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்குறாங்கன்னு. இதெல்லாம் பிள்ளைங்க இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தாங்க. அதுக்காக சரி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். எல்லாருமே எடுத்துகிட்டு இதில் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இனி அவங்களே உட்கார வச்சு இந்த காயின்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கணும். 1 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயின்லாம் இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கணும். பிரித்து வச்சா குழந்தைங்க இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் செய்வாங்க. இதுதான் இன்றைக்கி வீடியோ.